Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். ஒன்று கூட இந்த புதிய மாதத்தின் முதலாம் வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவரை துதிக்க ஆராதிக்க முடியாத தேவன் அந்த ஸ்லாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக ஆதியாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 15 வசனத்தை நம்முடைய தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாய் தந்திருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே தேவன் இந்த மாதமெல்லாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் நடத்துவாராக. ஒரு விஷயம் கூட இந்த வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமாக. அன்பான தெய்வமே, உடைய சமூகத்துக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் எங்களோடு கூட பேச முடியாது ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக ஆண்டவரே, நாங்கள் இந்த வாக்குத்தத்த வசனத்தில் இருக்கக்கூடியதான நன்மையை, வார்த்தையில் இருக்கக்கூடியதான ஜீவனை நாங்கள் ருசிக்க அனுபவிக்க விஷயம் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் இந்த வாக்குத்தத்த வசனம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். விசுவாச நம்பிக்கை வைத்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த வார்த்தையின்படி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இது. யாக்கோபு தன்னுடைய ஜனத்தை விட்டு, தன் தாய் தகப்பன், தன்னுடைய இனஜன பந்துக்களை விட்டு தனித்து விடுபட்ட ஒரு சூழ்நிலையில் வனாந்தர பாதையில் போகி கொண்டிருந்ததான் அந்த நேரத்தில் பெத்தேல் என்கிறதான அந்த ஸ்தலத்தில் வைத்து தேவன் அவனுக்கு தரிசனம் ஆகி சொன்னதான ஒரு வார்த்தையை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இவைகள் எல்லாம் இன்றைக்கு நாம் செய்கிறதான ஆவிக்குரிய ஜீவியத்தில், இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில், இந்த பரலோக பிரயாணத்தில் தேவன் நமக்கும் தரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக இவைகள் இருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருந்து என்று சொல்லுகிறதை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தேவன் அன்றைக்கு யாக்கோபோடு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் தந்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசிக்கிற நமக்கும் கூட சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் போகிற பாதையில் அநேகர் நம்மோடு இருப்பதாக சொல்லுகிறது உண்டு. ஏன், சிலர் இருப்பார்கள் என்று நாமும் கூட நம்பி மோசம் போன ஒரு அனுபவங்கள் உண்டு. பிரியமானவர்களே, எத்தனையோ மனிதர்கள் இருப்பார்கள் என்று நாம் விசுவாசித்து அவர்களை பற்றி கொள்ளும் போது திடீரென்று அவர்கள் நம்மை பாதியிலே விட்டு விட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். இவ்விதமாக மனிதர்களின் துணைகள், பலவிதமான நண்பர்களின் துணை, தாய் தகப்பனின் துணை, உற்றார் உறவினர்களின் துணை எல்லாம் நம்மை விட்டு மாறுகிறது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மறைந்து விடுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஏற்ற துணையாக இருக்கிறார். அவர் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஒரு நாளும் பொய் உரையாத தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னபடி அப்படியே நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எதனாலே தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், எதனாலே தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறதற்கான சில காரணங்களை வேத வசனத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் நாம் சந்திக்க போகிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஈசாக்கோடு தேவன் இருந்ததாக நாம் படிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே படிக்கும் போது, ஆதியாகமம் 26 அதிகாரம் முதல் 3 வசனத்திலே படிக்கும் போது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்,
நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானே, ஒரு பயங்கரமான பஞ்சத்தின் சூழ்நிலையில் ஈசாக்கு இந்த தேசத்தை விட்டு போய்விடலாம், வேற தேசத்துக்கு போகலாம், ஏன் எகிப்துக்கே போய்விடலாம் என்று சொல்லி அவன் மனதிலே சிந்திக்கிறான். அதற்காக புறப்படும்படியாக பிரயாசப்படும் போதுதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். பிரியமான, இன்னைக்கு அநேகருடைய ஜீவியத்திலும் கூட இவ்விதமான பஞ்சம், இல்லாவிட்டால் இவ்விதமான போராட்டங்கள், வறுமைகள், வெறுமைகள், நிர்பந்தமான சூழல்கள் வரும்போது உடனடியாக திரும்பி போவதை குறித்து எண்ணுகிறது உண்டு. உடனடியாக தாங்கள் விட்டு வந்ததான தேசத்துக்கு போகும்படி பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு. இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், தங்களுடைய ஜீவியத்தில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும்போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த மனம் திரும்பின அனுபவத்தை விட்டு மறுபடியும் பின் மாற்றத்துக்கு போகிற அநேகர் உண்டு. இந்த ஜீவியத்திற்கு வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை போராட்டங்கள். ஆகவே முந்தின காலத்தில் ஜீவித்த அந்த வாழ்க்கையிலே எதுவும் வரவில்லை என்று சொல்லி திரும்பி பாவ வாழ்க்கையில, அந்த எகிப்தின் வாழ்க்கையில, அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்குள்ள திரும்பி போகும்படி பிரயாசப்படுகிறது உண்டு. பிரியமானோர்களே, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கான முதலாவது காரணம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஈசாக்கு இவ்விதமாக வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு ஆண்டவர் விட்டு விடல. அது 26ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல படிக்கும் போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பஞ்சத்தின் சூழ்நிலை, வெறுமையின் சூழ்நிலை, யாரும் இல்லாததை போல கைவிடப்பட்ட சூழ்நிலை, வேற தேசத்துக்கு போய் விடலாம் என்று எண்ணுகிறதான நிலைமையில கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஈசாக்கு அந்த தேசத்துல குடியிருந்து அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான், பிரயாசப்பட்டான். கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நீ போகிற பாதையிலும் கூட வறுமைகள் இருக்கலாம், வெறுமைகள் இருக்கலாம், வறட்சிகள் இருக்கலாம், ஒன்றுமில்லாமைகள் இருக்கலாம். இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து இது வரைக்கும் பலவிதமான சோதனையும் போராட்டத்தையும் வெறுமையும் கஷ்டத்தையும் சந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ சிறுக விதைத்தாலும் அதை ஆண்டவர் பெருக பலன் தரும்படி உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஈசாக்கு தன் கையில் இருந்து கொஞ்சத்தை விதைத்தான். ஆண்டவர் அதை 100 மடங்காக ஆசீர்வதித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உனக்கு இருக்கிற காரியங்களை, உனக்கு இருக்கிற நன்மைகளை, உனக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்களை 100 மடங்காக இந்த மாதத்துல கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். திரும்பி போவதற்கான ஒரு எண்ணங்கள் நம்முடைய ஜீவியத்தில் உண்டாக வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜீவியத்துல இந்த மாதத்துல வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மை ஆசீர்வதிப்பார். 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆசீர்வாதம் எங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம் என்று பல இடங்களுக்கு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை எகிப்துல ஆசீர்வாதம் இருக்கும் என்று நினைத்து போகலாம் என்று ஈசாக்கு எண்ணிருக்க கூடும். பிரியமானவர்களே, இங்கே போனால் ஆசீர்வாதம் இருக்கு, அங்கே போனால் மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் கிடைக்கும் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்காது. நீ இருக்கிற இடத்திலிருந்தே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கூடிய தேவனாக இருக்கிறார். நீ இருக்கிற இடத்தில் அவர் உன்னோடு இருப்பாரானால் நிச்சயமாகவே 100 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு கடந்து வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கான ஒரு காரியம் என்ன, இல்லாவிட்டால் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, யாத்திராகமம் 34:10 படிக்கும் போது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பயங்கரமான காரியம் என்ன என்று அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது, 11ஆம் வசனத்திலே படிக்கும்போது, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதை கைக்கொள். எமோரியரையும், கானானியரையும், ஏத்தியனையும், பெரிசியனையும், ஏவியனையும், எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே,
கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குமா. பிரியமானவர்களே, நாம் எதை கண்டு பயந்திருக்கிறோம்? அன்றைக்கு சிலுவையில் ஜனங்கள் தங்களுக்கு முன்பாகதாக இருந்ததான இந்த தேசத்தாரை, இந்த ஜனங்களை கண்டு பயந்து கொண்டிருந்தார். எமோரியர்களை கண்டு, கானானியர்களை கண்டு, ஏத்தியர்களை கண்டு, பெருசியர்களை கண்டு, எபூசியர்களை கண்டு இவ்விதமாக அவர்கள் பயந்து ஜீவித்துக் கொண்டார்கள். எப்படி அங்கே போய் குடியேற முடியும்? இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, இவர்கள் என்னை பார்க்கில் பலவான்களாக இருக்கிறார்களே, நான் பலவீனனா இருக்கிறேனே என்றெல்லாம் இந்த ஜனங்கள் யோசித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் நீ எதை நினைத்து பயப்படுகிறாய்? எந்த சூழ்நிலை நினைத்து பயப்படுகிறாய்? உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறாய்? இல்ல உனக்கு முன்பதாக இருக்கக்கூடியதான போராட்டங்கள், பலவிதமான சோதனைகளை கண்டு பயப்படுகிறாய்? உன் படிப்பை கண்டோ, உன் வேலையை கண்டோ, இல்லை வேறு ஏதாகிலும் காரியத்தை குறித்ததான பயம் உனக்கு இருக்கிறதோ? பிரியமானவர்களே, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பானால் அவருடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அவர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு நாம் கிதியோனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது, கிதியோனோடு கர்த்தர் இருந்தார். பாருங்கள், நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலில் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளை கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். 6ஆம் வசனத்தில் படிக்கும் போது, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று படிக்கிறோம். 16ஆம் வசனத்துல படிக்கும் போது, நியாயாதிபதிகள் 6:16 படிக்கும் போது அதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறி அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பா என்றார். கிதியோனோடு கர்த்தர் சொன்ன, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரே ஒரு மனுஷனை துரத்துறத மாதிரி அத்தனை மீதியானிய ஆவிகளை, வல்லமைகளை, மனிதர்களை நீ துரத்துவா என்று சொல்லுகிறார். பாருங்க, நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகள் எவ்வளோ பெரிய வல்லமைகளாக இருந்தாலும், இல்லாவிட்டால் அதிகமானவர்களாக இருந்தாலும், எண்ணிக்கை கடங்காத வல்லமைகளாக இருந்தாலும், ஆவிகளாக இருந்தாலும், கர்த்தர் சொல்ல ஒரே ஒரு ஆளை துரத்துற மாதிரி எத்தனையும் துரத்தி போடுவார். ஆகிய பிரியமானவர்களே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நாம் ஒரே ஒரு மனிதரை துரத்துவதை போல மொத்த மீதியானிலும் துரத்துவார் என்று கீதியோனுக்கு வாக்குத்தத்தம் பண்ண, அது போல இன்றைக்கும் ஒரு ஆவியை துரத்துவது போல பல வல்லமைகளை, உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா துஷ்ட வல்லமைகளையும் உன்னால துரத்த முடியும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆகவே எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு விரோதமாய் பல வல்லமைகள் குறிய செய்யலாம், அதை குறித்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னோடு இருப்பார்னால் நிச்சயமாக உனக்கு ஜெயத்தை அளிப்பார். எல்லா வல்லமைகளை துரத்தும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக, நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது உண்டாகிற நன்மை என்ன என்று பார்க்கும்போது, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கும் போது, 2 சாமுவேல் 7:9 படிக்கும் போது, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று இங்கே தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நீ போன எல்லா இடத்துல நான் உன்னோடு இருந்து சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி உன் நாமத்தை பெரிய நாமமாய் உயர்த்தினேன் என்று சொல்லுகிறார். பெரிய நாமத்தை உயர்த்தினேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் அன்றைக்கு தாவீதின் பேரை உயர்த்தினார், தாவீதின் பேரை மகிமைப்படுத்தினார். தேவன் நம்மோடு இருப்பானால் ஆண்டவர் நம்முடைய பேரை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், இல்லாவிட்டால் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நாம் தாழ்ந்து இருக்கிறோமோ, எந்த இடத்துல நாம் துரத்தப்பட்டோமோ, எந்த இடத்துல இழிவுபடுத்தப்பட்டோமோ, எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டோமோ, நன்றாய் விலகிக் கொள்ளுங்கள். தாவீது இந்த நிலைமையிலெல்லாம் போனார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், சொந்த ஜனத்தாலே வெறுக்கப்பட்டார். இவ்விதமாக கைவிடப்பட்ட சூழ்நிலையில தாவீதோடு கர்த்தர் இருந்தபடினால் தாவீதின் பெயரை கர்த்தர் பெரிய பெயராக மாற்றினார்.
இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பேரை சொல்லக்கூடிய விதத்துல, ஏன் ஆண்டவராகி இயேசு அழைக்கும் போது தாவீதின் குமாரனே என்று அழைக்கக்கூடிய விதத்தில் தாவீதின் பேரை பெருமைப்படுத்தினார். பிரியமான தேவ ஜனமே, அவனை சிறுமைப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் பேரை உயர்த்துவார். தேவனாக இருக்கிறார், அவர் உன்னோடு இருப்பாரானால் கர்த்தர் நிச்சயமாக உன்னை உயர்த்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார். எந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்டாய், எந்த இடத்துல நீ சிறுமைப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல இழிவுபடுத்தப்பட்டாயோ, திரும்பி எழுந்திருக்க முடியுமா என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னோடு இருப்பானால் ஆண்டவர் உன்னை தலை நிமிர செய்வார், உன் பேரை உயர்த்துவார், உன்னை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இது மாத்திரமல்ல, நான்காவதாக நாம் வேதத்தில் வாசிக்கும் போது தேவன் நம்மோடு இருக்கும் போது உண்டாகிற நன்மை என்ன என்று பார்க்கும் போது ஏசியா 43 2 வசனத்திலே வாசிக்கும் போது 43:2 படிக்கும் போது இங்கே வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று பார்க்கும். பாருங்க, இங்க தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் எப்பேற்பட்ட தண்ணீர்களையும் இல்லாவிட்டால் ஆறுகளையும் இல்லாவிட்டால் சமுத்திரங்களையும் நம்மால் கடக்க முடியும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு செங்கடலை கடந்து சென்றார்களோ, அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து சென்றார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய பகுதியில் பலவிதமான தண்ணீர்களை நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. தண்ணீர்கள் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த தண்ணீர்கள் கடக்கும் போது சில நேரங்களில் கடக்கக்கூடாத அளவுக்கு அவைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அப்படி தேவன் நம்மோடு இருக்கும் போது என்ன நடக்கிறது, இந்த தண்ணீர்களை லகுவாய் கடக்க முடியும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை சாதாரண ஒரு வெட்டாந்தரையில் நடந்து போவதை போல போய்விட்டார். அன்னைக்கு யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ட போது அது பின்னிட்டு போனது. இவர்கள் அந்த ஆறை லகுவாய் கடந்து விட்டார்கள். பாருங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது பிரியமான நம்ம வரக்கூடியதான சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் தண்ணீர்களை போல காற்று பல நேரங்களில் கொந்தளித்து எழும்பலாம், நம்மேல் மோதலாம் அலைகளை போல. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும் போது அதை லகுவாய் கடக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் பலவிதமான தண்ணீர்களை கடக்க வேண்டியது இருக்கிறபடினால் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் கடக்கும்படி உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் எரேமியா 1 வாசிக்கும் போது நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 19 வாசிக்கும் போது உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் நம்மை காக்கிறவராக ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட தண்ணீர்களை போன்ற சோதனைகள் இல்ல தண்ணீர்களை போன்ற மனிதர்கள் உன் மேலே எழுப்பி கிரியை செய்ய நினைத்தாலும், உனக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைத்தாலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார், நான் உன்னை காப்பார், உன்னை ரட்சிப்பார். அந்த 8-19 அதுதான் சொல்லுகிறது. எரேமியா 15:20 வாசிக்கும் போது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கலம் அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்னதான தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட தண்ணீர்கள் நம்மேல் புரண்டு வர பிரயாசப்பட்டாலும், அலைகளை போல மோதினாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாய், நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காகவே நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகவே இவ்விதமான அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி கொண்டு அதை விசுவாசித்து கொண்டு இருக்க. இன்னொரு சந்தர்ப்பம் கூட சொல்லலாம். அப்போஸ்தலருடைய ஜீவியத்தில், பவுலுடைய ஜீவியத்தில் நடந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு சந்தர்ப்பத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 18 பார்க்கிறோம். அவர் 18 வாசிக்கும் போது, பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு குருந்து பட்டணத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். குருந்து பட்டணத்துக்கு வரும்போது 6 படிக்கும்போது, அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே வரும் அந்த குருந்து பட்டணத்தார் பவுலுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள், எதிர்த்து வந்தார்கள், அவனை தூஷிக்கிறார். அப்போது அங்கே கர்த்தர் பவுலோடு பேசின காரியத்தை 10 படிக்கும்போது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்க, இந்த இடத்துல இந்த குருந்து தேசத்துல வரும்போது பவுல் அங்கே ஊழியம் செய்ய பயந்தார். அந்த ஜனங்கள் அவிதமான மோசமான ஜனங்களாக இருந்தார். பவுலை எதிர்க்கிறவர்களாக, தூஷிக்கிறவர்களாக, விரோதமாய் கிரியை செய்கிறவர்களாக இருந்தார்.
பவுல் பயந்து ஊழியம் செய்யறதுக்கு யோசித்து வேற பட்டணம் போலாமே நினைக்கும் போது கர்த்தர் பேசுகிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல் கை போடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவ ஜனமே, உனக்கு விரோதமாக எத்தனை வல்லமைகள் எழும்பலாம், உன்னை தூஷிக்கலாம், உனக்கு விரோதமாக உன்னை சபிக்கலாம், உனக்கு விரோதமாக கிரியை செய்யலாம். கர்த்தர் உன்னோடு இருந்தார், தீங்கு செய்யும்படி ஒரு வல்லமையும் உன்மேல் வருவதில்லை, ஒரு வல்லமையும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார், உன்னை தப்புவிக்கிறார், உன்னை ரட்சிக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக நாம் பார்க்கும்போது ஏசியா தீர்க்கதரிசனம் 41 அதிகாரம் 10 படிக்கும்போது, ஏசியா 41:10 படிக்கும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுவார். பிரியமான தேவன் நம்மோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறாராம், நமக்கு சகாயம் பண்ணுகிறாராம், நம்மை தாங்குவேன், வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நம்மை பலப்படுத்தி கொண்டு ஒரு நாள் நடத்துவார், நமக்கு சகாயம் பண்ணுவார், உதவி செய்வார், அவருடைய உதவியின் கரத்தை நமக்காக நீட்டுவார். அது மாத்திரமல்ல, அந்த கரத்தை நீட்டுவது மட்டுமல்ல, அந்த கரத்தினாலே நம்மை தாங்குவார், நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆகவே நம்முடைய எவ்விதமான சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து போனாலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அந்த சூழ்நிலையில நம்மை தாங்கி அந்த சூழ்நிலை நமக்கு உதவி செய்து சகாயம் பண்ணி அந்த சூழ்நிலையை ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போமாக, இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்வோமாக. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை தப்புவிக்கிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எந்த வல்லமே நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த வல்லமே நம்மை ஜெயம் எடுக்க முடியாது. இவ்விதமாக தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஜெயாலியாக மாற்றுகிறார், நம்முடைய பெயரை உயர்த்துகிறார், நம்முடைய பெயரை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆகவே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமாக. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்மை நடத்தும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. நல்ல பிதாவே, உம்முடைய அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம். தேவன் தந்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நான் உன்னோடு கூட இருந்து என்று சொன்னீர் ஆண்டவர், எங்களோடு இருந்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடினா ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனாக, எங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறபடினா ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து சகாயம் பண்ணுகிறவராக, எங்களை தாங்குகிறவராக, எங்களை ரட்சிக்கிறவராக, விடுவிக்கிறவராக இருக்கிறோம்னா ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து எங்களுடைய பேரை உயர்த்துகிறவராக, எந்த இடத்துல சிறுமைப்பட்டோம் அங்கே எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறோம்னா ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களோடு இருக்கும்போது உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இருக்கிற அவைகளை எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் ருசிக்க, அனுபவிக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சோதனைகளையோ, போராட்டங்களையோ, கஷ்டங்களையோ, நெருக்கங்களையோ, அவமானங்களையோ, தூஷணங்களையோ கண்டு நாங்கள் தோண்டு விடாதபடிக்கு, கலங்கி விடாதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிற எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிற அப்படின்னா விசுவாசத்தோடு பற்றி கொண்டு நாங்கள் அந்த பிரயாணத்தை செய்ய, எங்களுடைய ஜீவியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடினா ஸ்தோத்திரம். இது கேட்டதான ஆண்டவர் ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இது ஒவ்வொருவரோடு கர்த்தர் இருந்து இந்த நாட்களில் ஜெயமாய் நடத்தி உடைய மகிமையில் எங்களை ஒவ்வொருவரையும் சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி தருகிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் நம்மோடு சகல தேவ ஜனங்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.